ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக ஜீவனும் ஜீவ உரிமைகள் என்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகும் முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனவும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியுமாக இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த நன்மைகளுக்காக செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களையும் உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, சண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பார்த்தீங்கன்னா 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. இதுவும் நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும். நம்ம கவனிக்கலாம். கேள்வி: அர்ப்பணிப்பிற்கு முன்பு விசுவாசிகள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வது சரியா, அல்லது அவர்கள் வெறுமனே நீதிமானாக்கப்படுதலை நெருங்குகின்றார்கள் என்று சொல்லப்படுவது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி நான் படிச்சிடுறேன் மறுபடியும். இந்த அர்ப்பணிப்பிற்கு முன்னாடி விசுவாசிகள் நீதிமான்களாக்கப்படுகின்றார்கள் என்று சொல்வது சரியா, அல்லது அவர்கள் வெறுமனே நீதிமானாக்கப்படுதலை நெருங்குகின்றார்கள் என்று சொல்வது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பதில் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, அவர்கள் நீதிமானாக்கப்படுதலை நெருங்குகின்றார்கள். ஸோ ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கல, அவர்கள் நீதிமானாக்கப்படுதலை நெருங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு ஒரு பிக்சர், ஒரு படம் காமிக்க போறார். பாருங்க. பிரகாரத்தில் தற்காலிகமான நீதிமானாக்கப்படுதலின் இந்த படிகள், இந்த பிரகாரம்ன்றது என்னது? ஆசிரிப்பு கூடாரத்தில் முன்னாடி கூடிய ஸ்தலம் தான் பிரகாரம். இந்த இடத்துக்கான அடையாளம் தான் டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன். தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல இது அடையாளப்படுத்துது இந்த பிரகாரம். இங்க ஒருத்தர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீதிமானாக்கப்படுதல் ஒன்றுக்கு பார்த்தீங்களா, அதை விரும்பக்கூடிய வகையில இவரை ரொம்ப உந்துதல் அவருக்கு அதிகம் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு. அது அந்த வார்த்தையில் படிச்சா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். படிக்கிறேன். பிரகாரத்தில் தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதலின் இந்த படிகள் அவரை அவருடைய நீதிமானாக்கப்படுதலை வலுவூட்டும் இலக்கை நோக்கி நடத்துகிறது. ஸோ இப்போ டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷனை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வலுவூட்டும், அவங்கள அந்த இலக்கை நோக்கி வலுவூட்டும் சொல்லி காமிக்கிறாங்க. எப்போ? இந்த அர்ப்பணிப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காரியம் டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் இந்த இடத்துல இருக்கவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன் நோக்கி ஓடக்கூடிய வகையில் அவர்கள் வலுவூட்டப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அடுத்ததுல கர்த்தர் இயேசு ஆசிரிப்பு கூடார வாசலில் நீதிமானாக்குகிறார். இப்போ ஆசிரிப்பு கூட வந்துட்டார். ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல நீதிமானாக்குகிறார். ஆனால் அவர் வெறுமனே மாம்சீக அழுக்கை எடுத்து போட்ட ஒருவரை நீதிமானாக்க மாட்டார். மாம்சீக அழுக்கை எடுத்து போட்ட ஒருவரை நீதிமானாக்க மாட்டார். அவர் கூடார வாசலுக்கு வந்து அதில் தன்னை கட்டி, அவர் யாரெல்லாம் இந்த டென்டேட்டிவ் தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல் நிலையிலிருந்து இந்த ஆக்சுவல் நீதிமானாகணுன்ற நிலைமைக்கு இலக்கை நோக்கி ஓடுறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தன்னை கட்டுவாங்க. அதான் இங்க சொல்றார். அவர் வெறுமனே மாம்சீக அழுக்கை எடுத்து போட்ட ஒருவரை நீதிமானாக்க மாட்டார். அவர் கூடார வாசலுக்கு வந்து தன்னை அதில் கட்டி தேவனுடன் உடன்படிக்கை செய்யும் போது
தேவனுடன் உடன்படிக்கை செய்யும் போது மட்டுமே அவர் முழுமையாக நீதிமானாக்கப்பட முடியும். உள்ள வந்துட்டதான் கிடையாது. தன்னை அதில் கட்டி தேவனுக்கு முழுசாக ஒப்பு கொடுக்கும்போது தான், உடன்படிக்கை பண்ணும்போது மட்டும்தான் அவர் நீதிமானாக்கப்பட முடியுமே தவிர மற்றபடி இல்லை என்றார். அடுத்ததுல, வாசலில் இருக்கும்போது அங்கே பிரதான ஆசாரியர் தம்முடைய நீதியை அவரிடம் சுமத்துவதற்கும் கர்த்தர் கிறிஸ்துவின் சரீர அங்கமாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார். அப்போ வாசல்லே நம்முடைய இயேசு ரெடியாக இருக்கார். அப்போ உள்ள வந்த எல்லாருமே, உள்ள வந்த என்ன அர்த்தம்? தற்காலிகமாக நீதிமானாக்கப்பட்ட எல்லாருமே, ஆக்சுவலாக நீதிமானம் ஆகணுன்ற லக்கை நோக்கி வலுவாக ஓடக்கூடியவங்க எல்லாருமே தன்னை முன்னாடி வந்து அந்த கொம்பில் கட்டிட்டாங்க அப்படின்னா, அங்கே கட்டிட்டாங்க அப்படின்னா, இதாகிய தேவன்கிட்ட முழு மனதோடு உடன்படிக்கை பண்றாங்க அப்படின்னா, அவங்க மீது பிரதான ஆசாரியர் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த மீட்பின் பலனை சுமத்துறாரு. அவருடைய சரீர அங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அங்கேயே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இந்த லைன்ல. சரிங்களா? அடுத்தது, ஒருவர் பிரகார வாசலில் நுழைந்து வெண்கல பலிபீடத்திற்கு வந்த உடனேயே பாருங்க, இப்போ கொஞ்சம் பிக்சரை வந்து காமிச்சாரு, பட் அர்த்தங்களை சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வெண்கல பலிபீடம் சொல்லுவதும் அதுவும் பிரகாரம் தான். சரிங்களா? அப்போ ஒருத்தர் வெண்கல பலிபீடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனேயே கர்த்தர் அவரை நீதிமான் ஆக்கினால், ஒரு வேலை உள்ள என்ட்ரானோடனே அந்த வெண்கல பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்த உடனே கர்த்தர் அவரை நீதிமான் ஆக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. எதுக்கு? இப்போ படிக்கலாம் பாருங்க. ஒருவர் பிரகார வாசலில் நுழைந்து வெண்கல பலிபீடத்திற்கு வந்த உடனேயே கர்த்தர் அவரை நீதிமானாக்கினால் அந்த நீதிமானாக்கப்படுதலுக்கு நிச்சயமாக ஏதாவது நோக்கம் இருக்க வேண்டும். அடுத்தது, ஒருவரை சொற்படி கேட்கும் விதத்தில் இணக்கமாக அல்லது ஒருவரை சொற்படி கேட்கும் விதத்தில் இணக்கமாக என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு நான் இணக்கமா வாழணும், இதுதான் நோக்கம். சரிங்களா? நோக்கம். இப்ப திரும்ப படிக்கிறேன். ஒருவரை சொற்படி கேட்கும் விதத்தில் இணக்கமாக அல்லது பரிசுத்தாவியை பெறுவதற்கு தயாராக இருக்க செய்வதுதான் நீதிமானாக்கப்படுதலின் நோக்கம். அப்ப நீதிமானாக்கப்படுதல் நோக்கம் என்னங்க பிரதர் அப்படிங்கிற ஒருத்தன் கேட்டாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு இணக்கமா அவரை இருக்க செய்வதுன்றது ஒண்ணு, அல்லது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அவரை தயாரா வச்சிருக்கிறது. இதுதான் நீதிமானாக்கப்படுதலுடைய நோக்கம் அப்படின்றாரு. சரிங்களா? சொல்லிட்டு, ஆகவே அவர் வெண்கல பலிபீடத்தில் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற வேண்டுமானால், அவர் வெண்கல பலிபீடத்தினிடத்தில் வந்தவுடனே நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற வேண்டுமானால் அவருடைய பூமிக்குரிய வாய்ப்புகள் அல்லது சலுகைகள் அனைத்தும் விலகிவிடும். ஒருவேளை நீங்க உள்ள வந்தோடனே பலிபீடத்து பக்கத்தில் இருந்தவுடனே உங்களை அந்த இயேசு கிறிஸ்து நீதிமான் ஆக்குறான்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பூமிக்குரிய வாய்ப்புகள் சலுகைகள் எல்லாம் போயிடும். நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அவர் வெளியே போய்விட விரும்பலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்ல, நீங்க உள்ள வந்துட்டீங்க, பலிபீடத்து பக்கத்தில் நிற்கிறீங்க, உங்களை நீதிமான் ஆக்குறாருன்னா என்ன அர்த்தம் மேடம்? இப்போ உங்களுடைய பூமிக்குரிய எல்லா வாய்ப்பும் போயிடும், இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது அப்படின்ட்டார். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ல, ஒருவேளை நீங்க வெளியே போறதுக்கு மனசா இருந்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதை சொல்றாரு இப்போ. சரிங்களா? அவர் வெளியே போய்விட விரும்பலாம், அநேகர் செய்வது போல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, ஆனால் உறுதியான நீதிமானாக்கப்படுதல் நடந்திருந்தால் இது மிகவும் காலம் கடந்துதான் இருக்கிறது. ஒருவேளை அது உறுதியான ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வெண்கல பலிபீடத்தாண்டல் வந்த உடனே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியே போகலாம்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா, இட் இஸ் வெரி டிலேடு டெசிஷன், ரொம்ப காலம் கடந்த ஒரு முடிவாக இருக்கும், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதனால யோசிச்சுக்கோங்கன்றார். அடுத்ததுல, தேவனுடன் உடன்படிக்கை செய்யும் நிலைக்கு வராத எவரும் சீர்பொருந்துதலின் உரிமைகளை ஒப்பு கொடுத்திருக்கவில்லை.
அப்போ இந்த பூமிக்குரிய உரிமைகள் சலுகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணினா முழுசா வந்து ஒப்பு கொடுத்துடணும் பிதாகிய தேவன்கிட்ட. சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். தேவனுடன் உடன்படிக்கை செய்யும் நிலைக்கு வராத எவரும், தேவனுடன் உடன்படிக்கை செய்யும் நிலைக்கு வராத எவரும் சீர்பொருந்துதலின் உரிமைகளை ஒப்பு கொடுத்திருக்கவில்லை. அவருடைய அர்ப்பணிப்பு வரைக்கும் இந்த உரிமைகளுக்கான வாய்ப்புகள் இன்னும் வருங்காலத்தில் 1000 வருஷ யுகத்தில் உள்ளது. சரி, இந்த பாயிண்ட் நல்லா புரியணும். சரிங்களா? இப்போ அர்ப்பணிப்பு வரைக்கும், இந்த அர்ப்பணிப்பு இங்கே இருக்கு பாருங்க, இந்த அர்ப்பணிப்பு வரைக்கும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த பூமிக்குரிய உரிமைகள் சலுகைலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? அவசரப்பட்டு அர்ப்பணிச்சிட்டிங்க அப்படின்னா தெளிவாக இருந்துக்குவாங்க. நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் போயிடும். புரிஞ்சுங்களா? இங்கே அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் போயிடும். எதெல்லாம் போயிடும்? பூமிக்குரிய சலுகைகள் உரிமைகள்லாம் போயிடும். இந்த டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன்லேயே நல்ல தீர்மானமாக இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒன்ஸ் நீங்கள் உறுதியாக அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா திரும்ப இதை பக்கம் வர முடியாது. புரிஞ்சுங்களா? அதாங்க சொல்கிறாரு. சரிங்களா? ஆனால் இந்த அர்ப்பணிப்பை செய்து கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எவரும் எதிர்கால யுகத்தில் மனுஷீக தளத்தில் சீர்பொருந்துதல் அல்லது வேற எதுவும் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். முடியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இது அர்ப்பணிப்பு முழுமையா உறுதியா பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஆகவே கிருபையினால் ஒருவர் தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதலில் இந்த படிகள் அனைத்தையும் எடுத்திருந்து கர்த்தருடைய சீஷனாக வேண்டுமென்று அவர் விரும்பி தீர்க்கமாக முடிவெடுத்து அவர் உட்கார்ந்து இதன் விலைக்கிரயத்தை கணக்கிட்ட பிறகு உண்மையாகவே அவர் சொல்லணும். நான் சொல்லணும், உண்மையாகவே நான் கர்த்தருடைய சீஷனா மாறப்போறேன், அதோட விலை எவ்வளோன்னு தெரியும், நான் இதெல்லாம் விடணும்னு தெரியும் அப்படி சொல்றாரு. உண்மையாகவே சொல்லுகிற வரையிலும் கர்த்தர் யாரையும் அங்கீகரிக்க மாட்டார். பெரிய செக் வச்சிட்டார், வேற ஒன்றும் பண்ணல. சரிங்களா? நான் உண்மையாகவே இதுக்கப்புறமா அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பின்பற்றுவேன், வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன், என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய தற்கால வாழ்க்கை முறைமைகளை முழுதுமாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு உண்மையாகவே சொல்ற வரைக்கும் யாரையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஒன்ஸ் அவர் அங்கீகரிச்சாருன்னா நீங்க பின்னாடி போக முடியாது அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு. சரிங்களா? அவர் இந்த முடிவெடுக்கும் நிலைக்கு வரும் வரைக்கும் கர்த்தர் அவருடன் கிரியை செய்வதற்கு ஒன்றுமில்லை. அப்ப நாம் இந்த அர்ப்பணிப்புல என்னெல்லாம் செய்யணுன்ற முடிவை எடுக்கிற வரைக்கும் கர்த்தர் என் கூட சேர்ந்து எந்த ஒரு கிரியை செய்யறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனால் அவர் தேவனுடன் உடன்படிக்கை செய்யும் முறையில் கூடார வாசலில் தன்னை கட்டி கொண்டாள். ஆனால் உள்ள வந்தவர் என்ன அர்த்தம்? தற்காலிகமாக நீதிமானாக்கப்பட்டவர், பிதாகிய தேவன் கூட முழு உடன்படிக்கை செய்யப்போறன்னு சொல்லி தன்னை கட்டி கொண்டார் என்றால், அப்போது கர்த்தர் அவரை தம் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு, கர்த்தர் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அவருடைய நன்மைக்காக ஒவ்வொன்றையும் இணக்கமாக ஒன்று சேர்த்து செய்வார். ஆனால் அந்த படியை எடுக்காத வரைக்கும் அல்ல. இந்த ஸ்டெப் எடுக்கணும் லைஃப்ன்றார். இந்த ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, கேள்வி என்ன? அர்ப்பணிப்புக்கு முன்பு விசுவாசிகள் நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வது சரியா, அல்லது அவர்கள் வெறுமனே நீதிமானாக்கப்படுதலை நெருங்குகின்றார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, வெறுமனே நெருங்குறாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த பிரகாரத்தை வச்சு 2 முக்கியமான கான்செப்ட் சொன்னார். ஒன்று இது டென்டேட்டிவ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உண்மையிலேயே நீதிமானாக்கப்படுன்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க அதை நோக்கி ஓடுவாங்கன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்ல. அடுத்தது இன்னொரு பிக்சரை காமிக்கிறார். வெளியிருந்து ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க. எங்கேருந்து? பாளையத்திலேருந்து உள்ள வந்துட்டாங்க. பெண்களை பலிபீடத்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள அந்த இயேசு கிறிஸ்து நீதிமான் ஆக்குறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கணும்ல. என்ன நோக்கம்னா, பிதாகிய தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இணக்கமாக இருக்க போறோன்ற எண்ணம், அல்லது பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி ஆக்கப்படுகிறார் இப்படின்ற காரியத்துல பார்த்தீங்கன்னா இதான் நோக்கமா இருக்குது. இந்த நோக்கத்துக்காக தான் நீதிமானாக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க உள்ள வந்துட்டு தற்காலிகமா நீதிமானாக்கப்படுதில்ல, நீங்க உறுதியா வாழ போறீங்கன்ற முடிவை எடுத்துட்டு உங்களை உண்மையாகவே நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்னா
திரும்ப வெளியே போகணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா அது தப்பாயிடும், போக முடியாது. இந்த பூமிக்குரிய எல்லா வாய்ப்புகளும் போயிடும். எதிர்காலத்தில் தான் பூமிக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கப்போது, உலகத்துக்கு கிடைக்கப்போகுது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ எப்போ இருக்குது? இங்கே கை பாருங்க, இது அர்ப்பணிப்பு. இதுக்கு முன்னாடியே தற்காலிகமாக நீதிமாக்கப்படுறதில்லை, நீங்கள் தெளிவாக முடிவு எடுங்க. வெளியே போகிறனா போயிடுங்க, ஏன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் பூமிக்குரிய வாய்ப்பில் நீங்கள் வந்துடலாம். ஆனால் இங்கே அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அது கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற ஒரு காரியத்தை சொல்லி காமிச்சாரு. திரும்ப கொஞ்சம் நீங்கள் படித்து கேட்டு பாருங்கள், புரிஞ்சிடும். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். தெய்வம் தான் ஆசிரியப்பாராக. ஆமேன். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக இப்பேற்பட்ட நீதிமானாக்கப்படுதலுக்குரிய காரியங்களை நீர் எங்களுக்கு தெளிவுபட ஏற்ற சமயத்தில் சொல்லியிருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை குறித்து நாங்கள் நிதானமாக இன்னும் அதிகமாக படித்து புரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.